வணக்கங்க. என்னோட பேர் வந்து வணக்கங்க. என்னோட பேர் வந்து கோமதி சங்கர். விருதுநகர் மாவட்டத்தை வந்து சேர்ந்தவன். சிவகாசி தாலுகா தாச்சிக்குடி கிராமம். எங்கள் அப்பா வந்து 1997 வந்து கொல்லப்பட்டிருக்காருன்றது 2021 வந்துட்டு எனக்கு ஒரு சந்தேகம் ஏற்பட்டது. அது சம்மந்தமாக வந்து நிறைய ரிசர்ச் பண்ணப்போ சிவகாசி தாசில்தார் ஆஃபீஸில் ஏகப்பட்ட முறைகேடுகள் நடந்திருக்கு. எங்கள் அப்பா வந்து எங்கள் அம்மாவோட கள்ள தொடர்புனாலையும் எங்கள் அப்பாவோட பென்ஷனை வந்து வாங்குறதுக்கு எங்கள் அப்பா உயிரோடு இருக்குன்ற அவசியம் தேவையில்லைன்றதுனாலையும் இன்னும் எங்கள் அப்பா வந்து என் பேரில் எழுதின உயில் பத்திரங்களை வந்துட்டு மறைக்கிறதுக்காக எனக்கு தெரிய வர்றதுக்குள்ளேயே எங்கள் அப்பாவை கொன்றணுன்ற காரணத்துக்காக சந்தேகம் வராமல் இருக்கிறதுக்காக என் அப்பா பெரியப்பாவோட ஆஸ்பத்திரியில் கொண்டு போய் வச்சு அவங்கள வந்து கொண்டிருக்காங்கன்றது நான் கண்டுபிடிச்சேன். இதுக்கு பின்னாடி வந்து ஏகப்பட்ட பேர் இருந்திருக்கிறாங்க. இது சம்மந்தமாக வந்து மங்களம் புதுப்பட்டி காவல் நிலையத்தில் 2021 கொடுத்து எந்த விதமான நடவடிக்கையும் இல்லை. 2024 எவிடன்ஸ் நான் வந்து கேதர் பண்ணி நான் கொண்டு போய் கொடுத்தும் எந்த விதமான நடவடிக்கையும் இல்லை. ஹைகோர்ட்டு ஆர்டரு கொடுத்துமே இப்போ வரையும் ஒரு ஆளை கூட கூப்பிட்டு விசாரிக்கவும் இல்லை மங்களம் புதுப்பட்டி. இதுக்கு பின்னாடி வந்துட்டு ஏகப்பட்ட உயர் அதிகாரிகள் IAS IPS ஆஃபீஸர்ஸ் கொண்டுட்டு பின்னாடி இருக்காங்க இந்த குற்றவாளிகளை காப்பாற்றுறதுக்கு. எனக்கு வேறு வழி இல்லை. இதனால் நான் மீடியா லோக்கல் சேனல்ஸ் உங்களோட சப்போர்ட் எனக்கு வேணும். இதுக்கு பின்னாடி யார் யாரெல்லாம் இருக்கிறாங்க அப்படின்னு. இல்லை நான் உயிரோடு இருந்து போராடணும்னு நினைக்கிறேன். ப்ளீஸ் தயவு செஞ்சு எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். என்னோடய நான் இறந்துட்டேன்னா என் பொண்டாட்டி பிள்ளைகளோட நிலைமையும் ரொம்ப மோசமாயிரும். உங்களை கையெடுத்து கும்பிட்டு கேட்டுக்கிறேன். தயவு செஞ்சு லோக்கல் சேனல்ஸு மீடியாஸ் தயவு செஞ்சு என்னோடய விஷயத்தில் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். இதுக்கு பின்னாடி யார் யார் இருக்காங்கன்னு சொல்லிவிட்டு வெளியில் கொண்டு வாங்க. தட்ஸ் ஆல்.